எல்லாருக்கும் வணக்கம். நேற்று புத்தக திருவிழாவில் நிறையா புத்தகங்களை வாங்கி அறிவு பொக்கிஷங்கள் வந்திருக்காங்க. யாரார் வந்திருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொரு புத்தக திருவிழாவிலையும் வெறுமனே பேச போகாமல் ஒரு 20,000 ரூபாய்க்கு புக்கு வாங்கிடும். அது எதுக்காகனா அந்த எழுத்தாளர்களுக்கு ஒரு மரியாதை. சும்மா ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு அதுலேயே நம்ம புத்தகங்களை வாங்கி கையில் வாங்கி அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, புத்தகங்களை இலவசமாக கொடுக்கக்கூடாது. இலவசம் படிக்க இருந்தாங்க அப்படின்னு கொடுத்தாங்க, அது வாங்கணும் கடையில் அப்படின்னு சொல்லி புத்தகத்தில் வாங்கி பசங்களுக்கும் நிறைய ஸ்கூல் பசங்க வந்தாங்க, அவங்களுக்கும் நிறையா புத்தகங்களை கொடுத்துட்டு இதெல்லாம் எனக்கு பிடித்த புத்தகங்களாக வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இது பூரா பார்த்தீங்கன்னா இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் ஓகேங்களா. எல்லாம் புதுசாக வந்து வரது அப்புறம் படிக்கணும்னு சொல்லி ஐடியா வச்சுருக்கேன். அப்புறம் இதுவும் அதே தான், இது அவங்களுடைய புத்தகங்கள் தான். அடுத்து இந்த வாரம் கடைசியில் விருதுநர் புத்தக திருவிழாவில் பேச போகிறேன். அதுக்காகவே இந்த புத்தகங்கள்லாம் நிறைய வாங்கியிருக்கிறோம். நல்லா அருமையாக இருக்கும், நல்ல புத்தகங்கள் இருக்கும். அப்புறம் பட்டிமன்றத்தில் பாட்டு மன்றத்தில் பேசும்போது ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு வரலாறு இருக்கும். அதை ஐயா வைரமுத்து ஐயாவுடைய புத்தகமும் பாடலுக்குள்ள பின்னணி இது கூட நேற்று வாங்கினது. ஒரு 4 hours செலவழிச்சு இவ்வளோ புத்தகம், இதெல்லாம் வரலாறு எடிஷன். விஜய் தொலைக்காட்சியில் காலையில் ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லி தினமும் கதை சொல்கிறேன். அதுக்கெல்லாம் அது ரொம்ப பிரயோஜனப்படும். ஹிட்லர் பற்றி பேசியிருக்கிறோம், முசோலினி பற்றி, நல்லதங்கால் கதை, வெட்டுடையார் காடி கதை, இப்படி நிறையா. அதுக்கு இதெல்லாம் ஹிட்லர் ஒரு பெரிய வன்முறையாளர், ஆனாலும் மிகச்சிறந்த பேச்சாளர். முடியாதுன்னு சொல்லவங்களை கூட முடிஞ்சு போருக்கு போக வச்சு அப்படி அந்த அளவுக்கு பேச்சினுடைய வசீகரமாக வருது. ஹிட்லர்கிட்ட பெரிய சர்வாதிகாரிக்கிட்டும் ஒரு திசை இருக்குது அப்படின்ற காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறையா புத்தகங்கள் வாங்கிட்டு ஏற்கனவே ஆல்ரெடி இருக்க புத்தகங்களும் பிரம்மாண்ட புத்தகங்கள் நிறையா உண்டு. அதை எதுக்காக சொல்கிறதுனா, நம்மளும் போனால் வெறுமனே லைஃப்பில் சுற்றி பார்த்துட்டு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு அங்கே நடக்கிற நிகழ்ச்சியை பார்த்து வராங்க. ஒரு 4 புக்கு. ஆனால் அந்த எழுத்தாளர்களுக்கு லெனின்லாம் அருமையான மனிதர், முதலாளித்துவத்தை ஒழிக்க நினைச்சவர். ஒரு பற்றியில் இப்போ தான் வாசித்து போகிறேன். நம்ம ஊருக்குள்ளே வெளிநாட்டிலே பேச நம்ம ஊருக்குள்ளேயும் நிறையா இருக்காங்க. திருப்பூர் குமரன், இது மாதிரி நிறையா புத்தகங்கள்